Hi students, 10th max example 3.34 solve 3p square plus 2 root 5 plus p minus 5 equal to 0 by formula method. என்ன மெத்தட் கொடுக்குறாங்க? ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபார்முலா மெத்தட்னாவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்க சம் என்னதுன்னா given 3p square plus 2 root 5p minus 5 equal to 0. ஸோ இது இந்த கொஷின் எடுத்துக்கிட்டோம். இதுலேருந்து ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எழுதணும். ஏன்னா ஃபார்முலா மெத்தடுக்கு அது மூணோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏவோட வேல்யூ என்ன ஸ்கொயர் டேர்ம் இருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 3. பியோட வேல்யூ அதோட கோஎஃபிஷியன்ட் சிங்கிள் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2 root 5. சி ஆல்சோ கான்ஸ்டன்ட் ஸோ மைனஸ் 5. ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா ஃபார்முலா எழுதிடலாம். எப்படி இங்கே எக்ஸ்னு வைப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வைப்போம். இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது பி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பி வச்சுக்கிறோம். பி ப்ளஸ் ஆர் மைனஸ் equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? p equal to மைனஸ்க்கு மைனஸ் எழுதிடுறோம். பியோட வேல்யூ என்ன 2 root 5 plus or minus root of p ஸ்கொயர். அப்போ பியோட வேல்யூ என்ன 2 root 5வா? ஸோ 2 root 5 ஸ்கொயர் மைனஸ் 4க்கு 4 போட்டுறோம். ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ மைனஸ் 5 divided by 2 into ஏவோட வேல்யூ 3ங்கிறதுனால 3 எழுதிக்கிறோம். ஓகே, இப்போது இதை சிம்பிளை பண்ணலாம். மைனஸ் 2 root 5 அப்படியே இருக்குமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வருமா, ரூட் ஆஃப் இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். 2 root 5 into 2 root 5. ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் 2 root 5 மல்டிபிள் பண்ணும்போது 5. ஓகே, 2 மல்டிபிள் பண்ணும்போது 4. ஸோ 4 into 5 20. ஸோ இதோட வேல்யூ என்னது 20 வருது. மைனஸ்க்கு மைனஸ் போடுறோம். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 4 3s are 12, 12 5s are 60 டிவைடட் பை 2 3s are 6 ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல மைனஸ் 2 root 5 அப்படியே வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 20 + 60 வந்து 80 வச்சுருக்கோம் டிவைடட் பை 6. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இதை சிம்பிளை பண்ணுறோம். மைனஸ் 2 root 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 80 எல்சிஎம் எடுக்கணும். 80 எடுக்கும்போது 4th டேபிளில் போட்டிங்கன்னா 20 வரும். திருப்பி 4ஆல் போட்டால் 5 வரும். ஸோ இது 3 மல்டிபிள் பண்ணால் 80 வருதா? ஸோ 80ங்கிற இடத்துல அதை எழுதிக்கலாம். 4 × 4 × 5 டிவைடட் பை 6 எழுதியாச்சு. இப்போது அடுத்தது இந்த 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ மீதி டேர்மில் அப்படியே வரும். மைனஸ் 2 root 5 அப்படியே வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வெளியே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் ரூட்டுக்குள்ளே 5 மட்டும் இருக்கும் டிவைடட் பை 6. ஓகே, இதுலேயும் 2 காமனாக நம்ம வெளியே எடுக்கலாமான்னு பார்க்கலாம். வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்தால் 2 வெளியே எடுத்தால் இங்கே என்ன வரும், மைனஸ் ரூட் 5 மட்டும் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 2 வெளியே இருந்துச்சுன்னா ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். ரூட் 5 டிவைடட் பை 6. 2க்கும் 3க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். p equal to மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 5 டிவைடட் பை 3. ஸோ இப்போ பியோட வேல்யூ இது கிடச்சிருக்கு. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், செப்பரேட் பண்ணுறோம். எப்படின்னா ப்ளஸ் ஒரு டேர்மும் மைனஸ் ஒரு டேர்மும் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற ப்ளஸ்ஸை பிரிச்சுட்டா ப்ளஸ் ரூட் 2 root 5 டிவைடட் பை 3. மைனஸை பிரிக்கும் போது மைனஸ் 5 மைனஸ் 2 root 5 டிவைடட் பை 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் 2 root 5ல் ஒரு root 5 போயிடுச்சுன்னா, சாரிங்க ரூட் 5 2 root 5ல் ஒரு root 5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு root 5 இருக்குமா? இப்போ என்ன வரும், இங்கே பாருங்கள் ப்ளஸ் 2லேருந்து மைனஸ் 1 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 வருமா? அப்போ root 5 டிவைடட் பை 3. ஸோ இது ஒரு ரூட் கிடச்சிருச்சு பியோட வேல்யூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா p equal to மைனஸ் ரூட் 5, இது மைனஸ் 2 root 5. 2 root 5ல் ஒரு root 5 ஆட் பண்ணால் என்ன வரும், 3 root 5 வருமா? ஸோ மைனஸ் 3 root 5 டிவைடட் பை 3 வருமா? 3 கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும், p equal to மைனஸ் ரூட் 5 மட்டும் வரும். ஸோ இந்த இடத்துல வேல்யூ பியோட வேல்யூ என்ன வருதுன்னா root 5/3, இங்கே மைனஸ் ரூட் 5. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க.